வெளிநாட்டு தலைவர்கள் தாராளமாக மகாதேரை சந்திக்கலாம், நான் தடுக்கவில்லை என்கிறார் பிரதமர் அன்வார். கடந்த ஆண்டு ரத்தான மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானங்களின் எண்ணிக்கை 130 விழுக்காடு அதிகரிப்பு என்கிறார் ஆந்தனி லாக். புத்தாலிங் ஸ்ட்ரீட்டில் அதிரடி சோதனை, 3,60,000 மதிப்புள்ள போலி பொருட்கள் பறிமுதல். சாப்பாட்டுக்கு கூட வழியில்லாத குடும்பம், டத்தோஸ்ரீ சுந்தரராஜுவின் முயற்சியில் தங்குமிட வசதி ஏற்பாடு. நெடுஞ்சாலையின் பரபரப்பான 2வது தடத்தில் காணப்பட்ட டயரை அகற்ற உயரை பணைய வைத்த ஆடவர். துன் டாக்டர் மகாதேர் முஹம்மட்டை சந்திப்பதில் இருந்து எந்த ஒரு வெளிநாட்டு தலைவரையும் அரசாங்கம் தடுக்கவில்லை. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதனை தெளிவுபடுத்தியுள்ளார். மகாதேரின் நண்பர்கள் அவரை சந்திக்க விரும்பினால் சந்திக்கட்டுமே, அதை தடுப்பதால் அரசாங்கத்திற்கு என்ன நன்மை வந்துவிடப் போகிறது என பிரதமர் கேள்வி எழுப்பினார். தாய்லாந்து, ஜப்பான், இந்தோனேசியா, துர்க்கி நாடுகளின் தலைவர்கள் அண்மையில் மலேசியா வந்தனர். ஆனால் அவர்களில் ஒருவரும் மகாதேரை பார்க்க வேண்டும் என கேட்கவில்லை. அப்படியே கேட்டிருந்தாலும் அதனை நான் மறுக்கப் போவதும் இல்லை. எனவே மகாதேரின் குற்றச்சாட்டை ஒரு பெரிய விஷயம் என கருதி யாரும் பொருட்படுத்த வேண்டாம் என டத்தோஸ்ரீ அன்வார் கேட்டுக்கொண்டார். மலேசியா வந்த 2-3 வெளிநாட்டு தலைவர்களை தம்மை சந்திக்க விடாமல் அன்வார் தடுத்ததாக அப்பா செரிதா எனும் பாட்காஸ்ட் பேட்டியின் போது மகாதேர் குற்றம் சாட்டியிருந்தார். தேசிய விமான நிறுவனமான மலேசியன் ஏர்லைன்ஸ் கடந்த ஆண்டு ரத்து செய்த விமானங்களின் எண்ணிக்கை 130 விழுக்காடு அதிகரித்துள்ளது. 2023 ஆண்டில் 3,612 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்ட வேளை கடந்த ஆண்டு மொத்தமாக 8,319 விமானங்களை அது ரத்து செய்ததாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்தார். இவ்வேளையில் கடந்த ஆண்டு 7,330 மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானங்கள் தாமதமடைந்தன. 2023 ஆண்டை காட்டிலும் இது 3 விழுக்காடு சரிவாகும் என மக்களவையில் அவர் கூறினார். மலிவு கட்டண விமான நிறுவனமான ஏர் ஏசியாவை எடுத்துக்கொண்டால் கடந்த ஆண்டு அது ரத்து செய்த விமானங்களின் எண்ணிக்கை 23 விழுக்காடு குறைந்துள்ளது. 2023 39,884 ஏர் ஏசியா விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு 30,840 விமானங்கள் மட்டுமே ரத்து செய்யப்பட்டன. தாமதமான விமானங்களின் எண்ணிக்கையும் 7 விழுக்காடு சரிந்துள்ளது. 2023 20,274 விமானங்கள் தாமதமான நிலையில் கடந்த ஆண்டு அவ்வெண்ணிக்கை 18,825 மட்டுமே பதிவாகியது. புகார்களை பார்த்தால் கடந்த ஆண்டு மலேசியா ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு 410 புகார்களும் ஏர் ஏசியாவுக்கு 569 புகார்களும் கிடைக்கப்பெற்றன. உள்நாட்டு விமான பயணங்களுக்கான சராசரி டிக்கெட் விலை கடந்த ஆண்டு 227 ரிங்கேட்டாகவும், ஆசியான் நாடுகளுக்கான டிக்கெட் விலை 358 ரிங்கேட்டாகவும், அனைத்துலக பயணங்களுக்கான டிக்கெட் விலை 1,273 ரிங்கேட்டாகவும் பதிவாகி இருப்பதாகவும் ஆந்தனி லாக் கூறினார். கடந்த ஆண்டு என்பிஆர் எனப்படும் சிறப்பு வாகன பதிவு எண் பட்டை விற்பனையின் மூலம் அரசாங்கம் 45.9 மில்லியன் ரிங்கெட் வருமானத்தை ஈட்டியது. அதன் ஒரு பகுதி உதவி தேவைப்படும் மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை மேற்கொள்வதற்காக பயன்படுத்தப்படும் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்தார். அந்த என்பிஆர் ஏல விற்பனை கோல், எஃப்எஃப்எஃப், இவி, பெத்ரா, மடானி ஆகிய சிறப்பு பதிவு எண் பட்டை வரிசைகளை உட்படுத்தியது என்றார் அவர். கூட்டரசு பிரதேச பொன்விழாவை ஒட்டி கடந்த ஆண்டு விற்பனைக்கு வந்த கோல் 1 பதிவு எண் பட்டையை மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் 1.5 மில்லியன் ரிங்கெட் கொடுத்து வாங்கியது குறிப்பிடத்தக்கது. இந்த என்பிஐ விற்பனையில் வசூலான தொகையின் ஒரு பகுதி நிதி அமைச்சின் கீழுள்ள ஒருங்கிணைந்த நிதியத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் 50 விழுக்காடு நிதி போக்குவரத்து அமைச்சிடம் சேர்க்கப்பட்டது. 2024 பட்ஜெட்டில் பிரதமர் அறிவித்தது போல் வசதி குறைந்த மக்களுக்கான பல்வேறு நலத்திட்ட உதவிகளுக்கு அது பயன்படுத்தப்படுவதாக ஆந்தனி கூறினார். வாகனம் ஓட்டும் உரிமம் பெறுவதற்கான மைலேசன் கட்டணத்தை ஏற்றுக்கொள்வது, இலவச ஹெல்மெட் விநியோகம், உயர்கல்வி கூட மாணவர்களுக்கு மானிய விலையில் விமான டிக்கெட்டுகளை வழங்குவது உள்ளிட்டவை அத்திட்டங்களாகும்.
பினாங்கில் 3 பெண்கள், ஒரு ஆண் மற்றும் 7 பிள்ளைகளை உட்படுத்திய ஒரு குடும்பம் ஒரு தொழிற்சாலையின் மேல் மாடியில் 2 மாதங்களாக குடியிருந்து வருகிறது. சாப்பாட்டுக்கு கூட வழியில்லாத அவர்களின் அவல நிலை ஒரு நண்பர் மூலமாக வீடமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் துறைகளுக்கான பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தஸ்ரீ எஸ் சுந்தரராஜுவின் கவனத்துக்கு வந்தது. இந்நிலையில் அவர்கள் அங்கு தங்கியிருப்பது இடைஞ்சலாக இருப்பதாக கூறி அவர்களை வெளியேறுமாறு தொழிற்சாலை உரிமையாளர் வற்புறுத்தியுள்ளார். இதனால் எங்கு போவது என்று தெரியாமல் பரிதவித்த அக்குடும்பத்துக்கு டத்தோஸ்ரீ சுந்தரராஜு முயற்சியில் தற்காலிக நிவாரணம் கிடைத்துள்ளது. முன்னதாக சாப்பாட்டு தேவைகளுக்கு 500 ரிங்கேட் பணத்தை கொடுத்து உதவியவர் தங்குவதற்கும் சிறப்பு ஏற்பாட்டை செய்துள்ளார். அவ்வகையில் பக்கத்திலேயே 2 அறைகளை கொண்ட ஓர் அடுக்குமாடி வீடு சேவாபில்லி கொள்கை அடிப்படையில் உடனடியாக ஏற்பாடு செய்யப்பட்டது. அதற்கான 1300 ரிங்கேட் முன்பணத்தையும் அவரே கட்டிவிட்டார். வீட்டு சாவி இன்று வெள்ளிக்கிழமை வழங்கப்படுகிறது. மாதம் 120 ரிங்கேட் வாடகையை கட்டி வந்தால் 15 வருடங்களில் வீடு அவர்களுக்கு சொந்தமாகிவிடும். கல்வி தடைப்பட்டுள்ள அந்த 7 மாணவர்களையும் சுங்கைபக்காப் தமிழ் பள்ளியில் சேர்க்கவும் ஏற்பாட்டை செய்திருப்பதாக டத்தோஸ்ரீ சுந்தரராஜு தெரிவித்தார். இந்த வீடு எடுத்து கொடுத்தோன்னே என்னமோ எங்க அப்பா சந்தோஷப்படுற மாதிரி இருக்கு. அவரோட மூஞ்சி பேஸ் அதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அப்பா எனக்கு வீடு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு. உதவி கிடைத்த அக்குடும்பம் ஒரு தந்தையைப் போல இருந்து டத்தோஸ்ரீ சுந்தரராஜு பரிவு காட்டியதாக நிகழ்ந்தது. எம்போக்ஸ் வைரஸ் அல்லது குரங்கம்மை நோயை தடுப்பதற்கான MVA-BN தடுப்பூசியின் மொத்தம் 2220 டோஸ்கள் நேற்று நாட்டிற்கு வந்தடைந்ததாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்திருக்கிறார். கடந்த ஆண்டு செப்டம்பரில் அறிவிக்கப்பட்ட ஆசியான் கோவிட்-19 நிதியத்தின் விளைவாக இந்த தடுப்பூசி பெறப்பட்டுள்ளது. இதன் மூலம் குரங்கம்மை நோய் தொற்றின் அபாயத்தில் உள்ள 1100 நபர்கள் மட்டுமின்றி சுகாதார அமைச்சின் முன்கள பணியாளர்களும் பயனடைவார்கள். இந்த தடுப்பூசி திட்டத்தின் முக்கிய நோக்கம் தொற்றுநோய் அபாயத்தில் உள்ள குறிப்பாக சுகாதார பணியாளர்களை பாதுகாப்பதாகும் என்று ஜுல்கிஃப்லி தனது முகநூலில் பதிவிட்டுள்ளார். தடுப்பூசிகள் வழங்குவது மருத்துவ நிபுணர்களின் மதிப்பீட்டின் அடிப்படையில் மட்டுமே இருப்பதோடு பொதுவாக தடுப்பூசிகள் போட்டுக்கொள்ளும் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. கடந்த ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி மலேசியா விரைவில் கிருமியை துடைத்தளிக்கும் டேகோவர்மாட் வைரஸ் தடுப்பு மருந்து தீபாக்ஸ் மற்றும் எம்பாக்ஸ் வைரஸுக்கான MVA-BN தடுப்பூசி விநியோகத்தை பெறும் என்று டாக்டர் ஜுல்கிஃப்லி கூறியிருந்தார். கொங்கோ ஜனநாயக குடியரசில் கிளேட் 1B என்ற புதிய வகை எம்பாக்ஸ் கிருமிகள் அண்டை நாடுகளுக்கும் பரவியதை தொடர்ந்து குரங்கம்மை நோய் உலகளாவிய பொது சுகாதார அவசர நிலையாக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி உலக சுகாதார நிறுவனம் அறிவித்தது. குவாலலும்பூர் புத்தாலிங் ஸ்ட்ரீட்டில் உள்நாடு வர்த்தக மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு 3,60,000 ரிங்கேட் மதிப்புள்ள 5,500 போலி பொருட்களை பறிமுதல் செய்தது. கைப்பைகள், எடைவார் பட்டைகள், பணப்பைகள், செருப்புகள், கைகடிகாரங்கள் மற்றும் தொப்பிகளும் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களில் அடங்கும் என உள்நாடு வர்த்தக மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் குவாலலும்பூர் கிளையின் துணை இயக்குநர் நூருல் ஷரீனா முகமது அன்வார் தெரிவித்தார். 50 ரிங்கேட் முதல் 450 ரிங்கேட் வரை விற்கப்பட்ட இந்த பொருட்கள் நேற்று மாலை 3:30 மணியளவில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது பறிமுதல் செய்யப்பட்டது. குவாலலும்பூர் மாநகர் மன்றம், குடிநுழைவுத்துறை மற்றும் போலீஸ் அதிகாரிகளின் உதவியோடு இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. 2023ஆம் ஆண்டு முதல் ஜாலான் புத்தாலிங் போலி பொருட்களை விற்பனை செய்வதில் பிரபலமான இடமாக அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதி அறிக்கையில் மீண்டும் பட்டியலிடப்பட்டுள்ளது. அந்த பட்டியலில் இருந்து ஜாலான் புத்தாலிங் நீக்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மலேசியா வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது உலகெங்கிலும் உள்ள வர்த்தக முத்திரை உரிமையாளர்களை உள்ளடக்கிய முதலீடுகளை பாதிக்கும் என்று சோதனை மேற்கொள்ளப்பட்ட இடத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது நூருல் ஷரீனா தெரிவித்தார். இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும். நெடுஞ்சாலையின் பரபரப்பான 2வது தடத்தில் காணப்பட்ட டயரை தனது உயிரை பணயம் வைத்து அகற்றிய ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் துணிச்சலின் குறிப்பிடத்தக்க காட்சியாக ஒரே இரவில் ஹீரோவாகியுள்ளார். டேஷ்கேம் காட்சிகளில் படம் பிடிக்கப்பட்ட அந்த சம்பவத்தில் எதிரே வரும் பரபரப்பான வாகனங்களை கடந்து அவசர பாதையில் தனது மோட்டார் சைக்கிளை அந்த நபர் நிறுத்துவதை காண முடிகிறது. பாதையில் இருந்த அந்த டயரை வாகன ஓட்டுநர்கள் தவிர்க்க தவறினால் பேரழிவு விபத்துக்கு வழிவகுக்கும் சூழ்நிலை இருந்த போதிலும் அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் தயக்கமின்றி செயல்பட்டார். அவர் தனது மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு டயர் விழுந்து கிடக்கும் 2வது தடத்திற்கு ஓடி சென்று அதனை அப்புறப்படுத்தினார்.
எம்சார் 5818 டிக்டாக்கில் வெளியிடப்பட்ட அவரது வீடியோ வைரலாகி 8000க்கும் மேற்பட்ட விருப்பங்களையும் 300க்கும் மேற்பட்ட கருத்துக்களையும் பெற்றுள்ளது. இந்த அச்சமற்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரின் செயல்கள் சமூக ஊடக பயனர்களிடம் பாராட்டை பெற்றது. ஒரு லொகேஷன் 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான பிரபலங்கள், 200க்கும் அதிகமான பூத்கள், 1000க்கும் அதிகமான போட்டியாளர்கள், 1 லட்சம் வாடிக்கையாளர்கள். மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ 26 மார்ச்ல இருந்து 1 ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாரு ஜோரில். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், திரண்டு வாருங்கள். லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ். கில்லான் பண்டார் புக்கிட் திங்கியில் உள்ள ஒரு உணவகத்தில் 59,000 ரிங்கேட்டுடன் மடிக்கணினி பேக் கொள்ளையடிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டவர் தனது ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்காக 59,000 ரிங்கேட்டை அந்த மடிக்கணினி பேக்கில் வைத்திருந்தார். பணத்தை கொள்ளையிட்ட திருடன் வெளியில் காரில் காத்திருந்த மற்றொரு நபருடன் தப்பிச் சென்றான். பணத்தை பறிகொடுத்த 48 வயதான வெளிநாட்டு பிரஜையும் கோள்களின் பழுது பார்க்கும் நிறுவனத்தின் மேலாளருமான அந்த நபர் உணவகத்திற்குள் மடிக்கணினி பேக்குடன் நின்று கொண்டிருந்த போது பிற்பகல் 1 மணி அளவில் இந்த கொள்ளை சம்பவம் நடந்ததாக தென்கில்லான் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் சா ஹோங்ஃபோங் தெரிவித்தார். உணவகத்தில் நுழைந்த ஒரு நபர் சிறிது நேரம் அங்கு அலைந்து திரிந்ததோடு திடீரென பாதிக்கப்பட்டவரின் கையில் இருந்த மடிக்கணினி பேக்கை விரைவாக பறித்துக் கொண்டு அந்த உணவகத்திற்கு வெளியே காத்திருந்த நபருடன் சாமல்டர புரோத்தோன் பொசோனா காரில் தப்பி சென்றது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக சிசிடிவியில் பதிவான காணொலி கிடைத்திருப்பதால் குற்றவாளிகளை போலீசார் அடையாளம் கண்டுள்ளதோடு அவர்களை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.